பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திப்பிலே, உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். பாருங்க, ஒரு இடத்துல நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கிறார்களா? இந்த வார்த்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் நாள் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்ன்றார். யார் யார் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் சமாதானக்காரராக இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை மூலிமா சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல போய் எப்படி பண்ணால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சண்டை வரும்போது இன்னொருத்தர் போய் என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கக்கூடிய காரியத்தில் இன்னும் கொஞ்சம் சண்டை மூட்டி தான் விடுவோமே தவிர சமாதானம் பண்ண மாட்டோம். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகுங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அங்கே சமாதானம், அங்கே ஒரு வந்தாருன்னா ஒரு விடுதலை, அங்கே வந்தான்னா ஒரு